ஒரு பைசா மானியம் கொடுக்கல, 100 ரூபாவை குறைக்கவே இல்லை. ஆனா ஆட்சிக்கு வரும்போது இருந்த கேஸ் உடைய ரேட் எவ்வளவு தெரியுமா? 550 ரூபா, 600 ரூபாய். இன்னைக்கு 970 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு கேஸ்ல மட்டும் மாதத்துக்கு 300 ரூபாய், 350 ரூபாய் கொள்ள. அரிசியை எடுத்துக்கீங்க. அன்னைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மூட்டை அரிசி 1000 ரூபாய் தான் வாங்கிடலாம். இன்னைக்கு வாங்க முடியுமா? தாய்மார்கள் நீங்களே சொல்லுங்க, வாங்க முடியுமா? இன்னைக்கு ஒரு மூட்டை அரிசி 1900 ரூபாய். ஒரு மூட்டை அரிசியில ஒரு மாசத்துக்கு நம்ம ஒரு 25 கிலோ யூஸ் பண்ணுவோம். மாசத்துக்கு ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மூட்டை அரிசி நமக்கு செலவாகும் 25 கிலோ. அன்னைக்கு வந்து 900 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 1900 ரூபாய் மாறிடுச்சு. அப்ப அந்த மூட்டை அரிசியில் எவ்வளவு கொள்ள? 1000 ரூபாய் கொள்ள. ஒரு மூட்டை அரிசியில 60 மாசம் வச்சுக்குவோம், அதுல ஒரு 60,000 ரூபாய் கொடுக்கறது. ஒரே ஒரு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயும் முழுமையா இந்த பெண்களுக்கு இல்லை. இது ஆட்சியா? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி எங்கேயாவது நடக்குமா? மக்களுக்கான எந்த திட்டத்தையும் கொண்டு வராம பேர் வைக்கிறது மட்டுமே. இப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டாங்க. உங்கள் கனவு, எங்க கனவு என்ன தெரியுமாடா? உன் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது தாங்க எங்களுடைய கனவு. உங்களுடைய அராஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது தான் எங்க கனவு. இதே கனவை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு. வீடு விட, அதாவது திண்ணை பிரச்சாரம் மாதிரி கொண்டு போனாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு ஒரு பெரிய டப்பாவை மேடையில வச்சுட்டு உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா மக்களும் ஒவ்வொருத்தருக்கும் 1000 குறைகள் இருக்கு. எல்லா குறையும் அதுக்குள்ள போட்டான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளவுதான். அந்த பொட்டியை தூக்கி எங்க வச்சானே தெரியல. இன்னைக்கு வந்து அந்த பொட்டியை திறக்கல. கடைசியா எப்பதுமா நாடோதயம் வந்தது? கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நாடோதயம் வந்தது. என்ன நாடோதயம்னா, எல்லா இடத்துலயும் முகாம் போடுறாரு. மூளைக்கு முகாம். உங்க ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா எங்க குறைய, இப்ப முடிய போற நேரத்தில் கேட்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கூல்லயும் போய் திரும்பவும் மக்கள் கொடுத்தாங்க. குறைகள் எல்லாம் சொன்னா இன்னைக்கு வர குறைகளை தீர்க்கல. இதான் இந்த விடியா திமுகவினுடைய அவலட்சணம். இதையெல்லாம் மாற்றுவதற்காக தான் 2026 தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோடு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு சுற்றுப்பயணம் வந்ததுல மக்கள் பேர் எழுச்சி. எங்க போனாலும் மக்கள் வந்து இந்த திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாரா இருக்காங்க. மக்கள் ஒவ்வொருத்தரும் தன்னெழுச்சியா சொல்றாங்க, இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக திருட்டு கூடாரத்தை வீட்டுக்கு அனுப்பணும். மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆனா என்னாச்சு? 5 லட்சம் கோடி கடன். 5 லட்சம் கோடி கடனுங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல. 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 1 கோடி, 100 கோடி, 1000 கோடி இல்ல, லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி கடன். இந்தியாவோட சுதந்திர வரலாறுல தமிழகத்துல இதுவரையிலும் 1974 தொடங்கி 2021 வரையிலும் 4.25 லட்சம் கோடி கடன். 4 லட்சம் தான், 4.25 4 லட்சம் கோடி கடன். எத்தனை வருஷம்? 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகளா மொத்தமே 4 லட்சம் கோடி தான் கடன். ஆனா இந்த விடியா திமுக பொம்மை முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி வந்த இந்த 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லங்க, 5 லட்சம் கோடி கடன். 5 லட்சம் கோடிய கடனை வாங்கிட்டு மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அழுகுறான். அதை வேற நம்ம சண்டை போட்டுதான் வாங்கி தர வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சி. ஆனா என்ன சொல்றாரு? உலகம் முழுவதும் போறாரு, ஒவ்வொரு நாடா போறாரு. நாங்க போயிட்டு அந்நிய முதலீட்டை ஈட்டு வருவோம். அந்நிய முதலீடு
ஒரு அந்நிய முதலீடு நடக்கல. எல்லா கம்பெனியும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு கம்பெனி இல்ல. இந்த 5 ஆண்டுகள் வேலை கிடைச்சிருக்கா? எந்த ஆட்சியும் வேலை கிடைக்கல. ஆனா அரசு இல்ல, சாதாரண பெரிய பெரிய கம்பெனிகள் நம்முடைய நாட்டுக்குள்ள வந்தா வேலை கிடைக்கும், அதுவும் இல்ல. ஆனா மாறா என்ன நடக்குது? அரசு ஊழியர்களுக்கு அல்வா, டிரான்ஸ்போர்ட் ஊழியர், மின்சார ஊழியர், தூய்மை பணியாளர், சாதாரண தூய்மை பணியாளர் தெருவில் சுத்தம் பண்ணி நமக்கெல்லாம் ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர் பெண்கள், அவங்களுக்கு கூட அநியாயம் பண்றான். இது ஒரு அரசா? தெருவில் நின்று போராடுறாங்க. சென்னை மாநகராட்சியுடைய அலுவலகம் வாயில கிட்டத்தட்ட 12 நாட்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து போராடக்கூடிய அந்த மக்களை என்னாச்சு? குண்டு கட்டா கைது பண்றான். இதை உடைய ஒரு கேடு கட்ட அரசு இருக்குமா? சரி, அவங்களதான் விட்ட. அடுத்தது யாரு? சத்துணவு பணியாளர், ஆசிரியர். இன்னைக்கு வந்து ஆசிரியருக்கு பென்ஷன் கிடைக்கலங்க. 1 கோடி 2 கோடி இல்ல, யாருடைய பணம்? அவங்களுடைய பணம். அவங்க வந்து பிராவிடன் ஃபண்ட்ல போடக்கூடிய அந்த பணத்தை வேற திட்டத்துக்கு முதலீடு செய்துட்டு நம்ம வந்து 58 வயசு முடிஞ்ச உடனே வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தா கிராஜுவிட்டி கிடையாது, எல்லாருக்கும் கடன். இப்படி ஒரு மோசமான அரசு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நாம ஆட்சிக்கு வந்தா அவன் 1000 ரூபாய் தானே தரான், நாம 2000 ரூபாய் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? அவன மாதிரி 1 கோடி பேருக்கு இல்ல, நாம 2 கோடி 31 லட்சம் ரேஷன் கார்டு வச்சிருக்க அத்தனை பேருக்கு 2000 ரூபாய். அவன மாதிரி பாகுபாடு பார்க்கறது கிடையாது. ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த வீட்டுல மாமியாரும் இருக்கலாம் அல்லது பாட்டி இருக்கலாம். ஒருத்தர் முதியோர் பென்ஷன் வாங்கிட்டாங்கன்னா அந்த பொண்ணு உரிமை தொகை கிடையாது. ஆனா நம்ம அப்படி இல்லை, மகளிருக்கு உரிமை தொகை உண்டு, அதே நேரத்தில் முதியோர் பென்ஷனும் உண்டு. ஒருவேளை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருந்தா அல்லது கல்யாணம் ஆகி கணவன் இறந்து போயிருந்தா அவங்களுக்கும் நாம தரோம். அவன் வந்து 100 ரூபாய் குறைக்கிறான் கேஸ் சிலிண்டரை. நாம கேஸ் சிலிண்டர் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும். வீடு இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் வீடு கட்டி தரப்படும். அது மட்டும் இல்ல, 2026 நம்முடைய ஆட்சி கட்டிலே நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கோட்டையிலே அமர்கின்ற போது உங்களுடைய அத்தனை பேருடைய வங்கி கணக்கிலையும் 10,000 ரூபாய், ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 10,000 ரூபாய். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து. இப்படி பல்வேறு விதமான திட்டங்களை நம்ம பையன் படிச்சுட்டு வேலைக்கு போல, வேலை கிடைக்கல, ஆட்டோ ஓட்டுறானா அவனுக்கு 75,000 ரூபாய் மானியம். நம்ம பொண்ணு படிச்சுட்டு ஒரு வேலை எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு இருக்கு, பஸ்ல போக முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூட்டிக்கு 25,000 மானியம். இப்படி பல்வேறு விதமான திட்டங்களை, புரட்சிகரமான திட்டங்களை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு நமக்கு வழங்க போறாரு. அதனால நம்முடைய எண்ணம் ஒண்ணுதான் இருக்கணும். நம்முடைய எண்ணம் ஒண்ணுதான். அது இரட்டை இலை சின்னத்துக்கும், தாமரைப்பூ சின்னத்துக்கும், சைக்கிள் சின்னத்துக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசிய அண்ணன் கோசமணி அவர்களுக்கு 125வது வட்டத்தலைவர் கடல் முத்து அவர்கள் சாவி அளிப்பார். அடுத்ததாக மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு தர்மாம்பால் அவர்கள் 10 நிமிடம் ரத்ன சுருக்கமாக உரையாற்றுவார். இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து தாய்மார்களுக்கும், நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சி சகோதரர்களுக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு 13ஆம் தேதி காலையில அக்கவுண்ட்ல போட்டாங்க 5000. 13ஆம் தேதி காலையில